கிறிஸ்துவுக்கான அன்பானவர்களே, ஆண்டுடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவனாகிய கடவுள் இந்த புதிய நாளின் நன்மைகளை மென்மைகளை கொடுத்து நம்மை தாங்குவாராக. இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 15வது வசனத்தின் முற்பகுதி. நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். The power in meekness, அமைதியின் வலிமை. ஆர்ப்பாட்டங்கள் அல்ல, அமைதியிலே ஆண்டவரை காண்கிற ஒரு பாக்கியம். சங்கீதங்களின் புஸ்தகம் 46ஆம் சங்கீதம் 10வது வசனத்துல, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். மார்ட்டின் லூத்தர் அவர்களுக்கு மிகவும் பிடித்த வசனம் இது. நாம் அமர்ந்திருக்கும் பொழுது இறைவன் நமக்காக பல காரியங்களை செய்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். மோசே இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து நடத்தின பொழுது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், நீங்கள் சும்மா இருப்பீர் என்று சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கை அமைதியை கடைபிடிக்கும் என்று சொன்னால், இறைவனுக்காய் காத்திருக்கும் என்று சொன்னால், எதிலே மீட்பு உண்டோ அதை மீட்பை காண முடியும். இங்கே இறைவன் சொல்லுகிற வார்த்தை repent and wait for me. மனம் திரும்பி இறைவனுக்காய் காத்திருக்கும் பொழுது வெற்றி உண்டு. மிகப்பெரிய நீர்வீழ்ச்சி, நயகரா நீர்வீழ்ச்சி, அது ஆர்ப்பரித்து கொட்டும் பொழுது வெகுவாய் பயம் உண்டாக்கும் என்று சொல்லுவார்கள். அந்த நீர்வீழ்ச்சி கொட்டும் பொழுது அதுல வருகிற தண்ணீரிலே ஒரு 50% ஆஃப் த வாட்டரை எடுத்து வேறு டைரக்ஷன்ல அனுப்பிச்சு விட்டு அதிலிருந்து மின்சாரம் எடுக்க ஆரம்பித்தார்கள். அது அமெரிக்காவின் ஒரு பகுதிக்கும் கனடாவுக்கும் தேவையான மின்சாரத்தை தருகிற ஒன்றாய் காணப்படுகிறது. ஆர்ப்பரித்து கொட்டுகிற வீழ்ச்சி தான் நீர்வீழ்ச்சி தான். அதை சாதகமாக பயன்படுத்துகிறார்கள். நம்முடைய நாட்டிலும் கூட பல நீர் மின் நிலையங்கள் இருக்கின்றன. அமைதியாய் வந்து கொண்டிருக்கிற தண்ணீரை சாதகமாய் திருப்பி வலிமையாய் மாற்றிக்கொள்வதற்காக. அன்புக்குரிய விசுவாசிகளே, நமது வாழ்க்கையிலும் கூட பயனற்ற ஆர்ப்பரிப்புகளையும் பயனற்ற சிந்தனைகளையும் தவிர்த்து அமைதியில நான் எவையெல்லாவற்றை பெற்றுக்கொள்ளக்கூடுமோ அவற்றை செய்வேன் என்று சொல்லி வரும்பொழுதுதான் வெற்றியின் இலக்கை பார்க்க முடிகிறது. பாருங்கள், யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துல அரண்மனையிலே வாழ்ந்த மோசே தன் இனத்தானுக்கு சாதகமாக ஒரு எகிப்தியனை கொலை செய்யும் பொழுது அந்த மூர்க்க குணம் அவனுக்கு இடரலாய் காணப்பட்டது. மூர்க்க குணம் அவனுக்கு இடரலாய் காணப்பட்டது. அதற்கு பின்பு அவன் பயந்து ஓடி வனாந்தர வாழ்க்கையை மேற்கொண்ட பொழுது இறைவன் சந்தித்து திருப்பி அனுப்பின வாழ்க்கை அவனுக்கு ஒரு அமைதியின் வாழ்க்கையாய் காணப்படுகிறது. என்னாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல, மோசே பூமியில் உள்ள சகல மனுஷரை பார்க்கிலும் சாந்தம் உள்ளவன். அந்த சாந்தம் உள்ளவன் அமைதியான முறையிலே இறைப்பணி ஆற்றுவதிலே தன்னை அர்ப்பணித்தான். ஆகவே தான் ஆண்டவரும் கூட சொல்லும் பொழுது மத்தேயு 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறார். அந்த சாந்த குணத்திற்கு, அந்த அமைதிக்கு மிகப்பெரிய வலிமை உண்டு, வல்லமை உண்டு. அதை புரிந்து கொண்டு அமைதியோடு ஒவ்வொரு காரியங்களையும் செயலாற்ற முற்படுவோம். கடவுள் நம்மை எடுத்து பயன்படுத்துவார். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல இயேசு சுவாமி, இந்த நாளுக்காய், இந்த வேளைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அமைதியிலே வெளிப்படுகிற உம்மை ஆராதித்து அமைதியின் வாய்க்கால்களாக எங்கள் வாழ்க்கையை அமைத்து உம்மை மகிமைப்படுத்த எடுத்து பயன்படுத்தும். இயேசுவின் ஜெபிக்கிறோம், ஜெபக்குள் பிதாவே, ஆமென்.